இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இந்த சேனல்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும்னு ஒரு கட்டாயத்துக்குள்ள நான் தள்ளப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு டாபிக். ஓகேங்களா? என்னன்னா சக்சஸ்னா நீங்க எல்லாரும் ஒரு பாட்டு ஒன்று வச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஒரு மோட்டிவேஷனல் சாங், அதுதான் சக்சஸ். ஓகேங்களா? அந்த சக்சஸை பத்தி நம்ம பேச போறோம். சக்சஸை பத்தி பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எதுலையாவது ஜெயிச்சிருக்கியா அப்படின்னா, ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அதுவே மிகப்பெரிய சக்சஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா மெச்சூரிட்டி ஹிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க தோல்விதான் வெற்றிக்கு முதற்படி அப்படின்னு சொல்லுவாங்க. தோல்வினா என்ன? நம்ம ஒரு போட்டியில பங்கேற்று அதில் நம்ம முறையான உழைப்பு கொடுத்து ஏதோ ஒரு வகையில் நம்ம அதிர்ஷ்டம் கொஞ்சம் கை கொடுக்காம கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அது தோல்வி. ஓகேங்களா? அதாவது இன்னொருத்தனோட வெற்றியோட படிக்கு நம்ம முதற்படியாக இருக்கிறது நம்மளோட தோல்வி தான். இன்னொருத்தனோட வெற்றி அடையிறதுக்கு நாம் அந்த இடத்துல தோக்குறோம். இதுதான் உண்மையான அர்த்தம். வெற்றிக்கு முதல் படி தோல்விங்கிறது. இன்னொருத்தனோட வெற்றிக்கு நம்மளோட தோல்வி தான் எப்படி சொல்றது, ஆணிவேறு. என்ன அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த சக்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஷார்ட் டேர்ம் சக்சஸ், இன்னொன்னு லாங் டேர்ம் சக்சஸ் அப்படிங்குவாங்க. அது மாதிரி நம்ம சொல்லாம கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவோம். டிலைட் சக்சஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஷார்ட் டேர்ம் சக்சஸ். டிலைடு சக்சஸ் இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் சக்சஸ். என்னடா கொஞ்சம் குழப்பற புரியுற மாதிரி சொல்றா அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, ஈஸியாக சொல்கிறேன். டிலைட் சக்ஸஸ்னா பெருசாக எந்த எஃபோர்ட்டும் போட மாட்டான். ஏதோ ஒரு யூனிக்காக ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று வச்சுருப்பான். அதையே வச்சு தொடர்ச்சி அதை பண்ணுவான். அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க. அதை அவன் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஃபார்முலாவிலேயே அவன் போயிட்டுருப்பான். அப்படி போயிட்டுருக்கிறப்ப அதை யாராவது ஒருத்தங்க சடனாக எடுத்து அதை பயங்கரமாக எக்ஸாக்சினேட் பண்ணி பாருங்க த பிக் ஸ்டார், த பிக் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பொசிஷனில் வச்சிருவாங்க. மக்களாக இருந்தாலும் சரி, அந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி. தட் இஸ் கால்ட் டிலைட் சக்ஸஸ். டிலேடு சக்ஸஸ்னா அவங்ககிட்ட எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கும். A to Z எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். அவன் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். ஈவன் அந்த டிலைட் சக்ஸஸ் அடைஞ்சவனை விட பெட்டராக ஒரு சில விஷயங்கள் செஞ்சாலும் கூட அவனை பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் த டிலைட் சக்ஸஸை இருக்கிறவன் கொஞ்சம் லைட்டாக சொதப்புனா அப்படின்னா அப்போ அவங்க கண்ணுக்கு, நம்ம மக்களோட கண்ணுக்கு, நம்ம அந்த துறையை சார்ந்தவங்களோட பார்வைக்கு இந்த டிலேடு சக்ஸஸ் பீப்புள், அதாவது தாமதமான அங்கீகாரம் கொடுத்து அவங்கள பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன், விஜய் டிவியில் சிவகார்த்திகேயன் டிலைட் சக்ஸஸ். டேலண்ட் இல்லாமலாம் இல்லை, அவன் சேனல்காரனே மொத்தமாக சப்போர்ட் பண்ணி ஒரு ஹீரோவாக்கி அவரோட திரைப்படங்கள்லாம் பாருங்களேன், அந்த திரைப்படத்தோட டைட்டில்லாம் பாருங்களேன், எதுவுமே அவருடைய சொந்தமாக இருக்காது. ஏற்கனவே ஒரு படம் ஓடி அந்த மாதிரி பயங்கர பரிச்சயமான திரைப்படத்தோட டைட்டில் தான் வச்சிருப்பா. அப்படி ஒரு தனக்குன்னு ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி இல்லாத ஒரு ஆக்டர். ஓகேங்களா? சிவகார்த்திகேயன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆங்கர் சிவகார்த்திகேயன் அந்த இருப்பா, டக்குன்னு ஹீரோவானா இருப்பா. ஹீரோனா என்ன மாதிரியான ஹீரோ இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ அவரோட திரைப்படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் ஆல்ரெடி நாகேஷ் சார் நடித்து ஹிட்டான ஒரு திரைப்படம், நம்ம கேபியோட இயக்கத்தில் வந்தது. அடுத்து வருத்தப்படாத வாலிப சங்கம், வின்னர் படத்தில் வடிவேல் வச்சிருக்க சங்கத்தோட பெயர். ஓகேங்களா? அது மாதிரி வேற என்ன இருக்குது, வேற என்ன திரைப்படம் இருக்குது? ஹீரோங்கிறது ஆல்ரெடி ஹிந்தியில் ஒரு சீரீஸோட நேமை அது ஹீரோன்னு வச்சுருக்காங்க. டான், ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஹிந்தியில் உள்ள டான் திரைப்படத்தோட டைட்டில் எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. அதுமாரி அமரன், நம்ம நவரச நாயகன் கார்த்திக் நடித்த அமரன். அந்த மாதிரி வேற வேற. இப்போ கூட அவரோட 25வது திரைப்படம் பராசக்தின்னு ஜஸ்ட் அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான அஃபிஷியலாக அதுக்கான எந்த இதுவும் கிடையாது. அஃபிஷியலாக அது இல்லைன்னு தெரியல. பட் பராசக்தின்னு வச்சா கூட ஈவன் அதுவுமே இன்னொருத்தவங்களோட ஷேடோ தான். கரெக்டா? தனக்குன்னு எந்த ஒரு யூனிக் ஸ்டைல் இல்லாத ஒரு ஆக்டர் தான் சிவகார்த்திகேயன். ஓகேங்களா? இதுதான்ப்பா சிவகார்த்திகேயன் அப்படின்னு உங்களால் டிஃபைனே பண்ண முடியாது. ஏன்னா அவர் எப்படி சொல்றது, அடுத்த இதில் இமிட்டேட் பண்ணி அதுலேயே அவர் பர்சீவ் ஆனதுனால
அவருக்குன்னு ஓன் ஸ்டைல் வச்சாலும் அது நம்ம மனசில் நிற்காது. ஆனால் அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கும், அந்த ப்ரெசன்ஸில் ஹியூமர் இருக்கணும். ஹியூமரில் அப்படி இருந்தால் தான், ஹியூமர் இருந்தால் ஓகே அதான் சிவகார்த்திகேயன் அப்படின்னு நம்ம சொல்லி அதிலே நம்ம பழகிட்டோம். ஆனாலும் சடனாக வந்து அவர் சீரியஸான ரோல்லாம் நடிக்கும் பொழுது அதை ரிசீவ் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு அவர் டாக்டர்னு ஒரு படம் நடித்தார் தெரியுமா, அந்த மாதிரியே சில படங்கள் நடித்தா சூப்பராக இருக்கும். அதாவது நல்லா சீரியஸாக பேசுகிற ரோல்லாம் பண்ணால் இன்னும் மக்கள் ஈஸியாக ரிசீவ் பண்ணிப்பாங்க. அது ஆனால் டிலைட் சக்ஸஸ் அது. ஓகேங்களா? ஆனால் அவரை விட எத்தனையோ திறமையான நடிகர்கள் இருப்பாங்க, அதுக்காகவே உழைச்சவங்க இருப்பாங்க, அது கூடயே வந்து அவங்க பயணித்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் உடனே கிடைக்காது. ஓகேங்களா? ஏன் அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தால் அதே காலகட்டத்தில் மணிகண்டன் ஆக்டர், இப்போ ஆக்டர், ரைட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் டைரக்டராகவும் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மணிகண்டன் சொல்லிட்டு அவரும் ஹீ இஸ் ஆல்சோ த மிமிக்ரி ஆர்டிஸ்ட். சிவகார்த்திகேயனை விட பர்ஃபெக்டாக மிமிக்ரி பண்ண தெரிஞ்சவர். ஓகேங்களா? ஒரு வாய்ஸ் எடுத்தார்னா ரொம்ப தத்ரூபமாக பண்ணுவார். அவருக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்குது? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கிடைக்குது. என்ன, குட் நைட் திரைப்படம், அப்புறம் லவ்வரு, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு திரைப்படம் வந்தது, அது பேர் கூட நான் டக்குன்னு எனக்கு வரல. இப்போ மணிகண்டன். ஸோ நான் சொல்கிறது ஒரு சினிமா லைஃப்பில் இருக்கிறத பற்றி சொல்கிறேன். ஏன் விஞ்ஞானத்திலே எடுத்துக்குவோமே, எல்லாரும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இளைஞர்களின் நாயகன், ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறீங்களே, அதே சமகால வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்ந்த ஒரு சயின்டிஸ்ட்டை இந்த தேசமே வந்து அவரை தேச துரோகின்னு சொல்லி இதுபடுத்தி அவரை சிறுமைப்படுத்தி பின்னாளில் நமக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராக்கெட் இன்ஜின் தயாரித்து கண்டுபிடிச்சி அதை வச்சு 2 சேட்டலைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணி இப்போ அப்கமிங்கில் ஒரு லேண்டரை கூட சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஹீ இஸ் த மேன். ஐ திங்க் நம்ம நம்பி நாராயணன் சார் அவர்கள். ஓகேங்களா? ஏன் அவங்களெல்லாம் வந்து கொண்டாடலை? வாழும்போது அவரை வந்து பெருசாக இப்போ கொண்டாடல, இப்பயுமே அவர் வந்து பெருசாக கொண்டாடுறதில்ல. மோட்டிவேஷன் எடுத்தாலே அப்துல் கலாம் ஐயா தான். நான் அப்துல் கலாம் ஐயாவோட சக்ஸஸ் டிலைட் சக்ஸஸ். அவர் சொல்லுவார், நான் நிறைய ரிஜெக்ஷன்ஸை பார்த்துட்டேன், நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கான சக்ஸஸான டெஸ்டினேஷன் கிடச்சிச்சிங்கன்னு அவர் சொல்லுவார். ஆனால் நம்பி நாராயணனுக்கு என்ன, அவரை விட எதுலேயுமே சலிச்சவர் கிடையாது. நம்ம நம்பி நாராயணன் வந்து அப்துல் கலாம் ஐயாவோட ஈக்குவலண்ட்டு, ரொம்ப ஈக்குவலண்ட்டு. ஓகேங்களா? இப்போ விக்ரம் சாராபாய் இருக்காருன்னா ஒரு பக்கம் நம்பி நாராயணன், இன்னொரு பக்கம் அப்துல் கலாம் அப்படின்னு இரு துருவத்தையுமே இரு மாணவர்களை வந்து உருவாக்குனார் நம்ம விக்ரம் சாராபாய். ஆரியபட்டா சேட்டலைட் 1975 தானுச்சு இல்லைங்களா, இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு சேட்டலைட் போணுச்சு இல்லைங்களா, அதில் அவர் தான் வந்து சீஃபாக இருந்தார். அவருடைய 2 சிஷ்ய பிள்ளைகள் அப்துல் கலாம் ஐயாவை வேர்ல்டு வைடு, அதாவது நேஷ்னல் ப்ரைடாக ஆக்கணும். ஓகேங்களா? அவர் தமிழன், அதையும் தாண்டி அவருக்கு வந்து எந்த ஜாதி மதமும் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூனிக் பர்சனாலிட்டியாக நம்ம எல்லாருமே அவங்கள ஏற்றுக்கிட்டோம். ஏன் நம்ம நம்பி நாராயணன் சார் ஏற்றுக்க முடியல? அது வந்து ஃபார்முலா வந்து அதுமாரி விற்று கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னது கூட பொய்ன்னு சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு எல்லாமே அறிவிச்சதுக்கப்புறம் கூட ஏன் அந்த மனுஷனை வந்து நம்ம இதில் எத்தனை பேருக்கு தெரியும் நம்பி நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு? அவரும் வந்து இந்த மாதிரி இஸ்ரோவில் வேலை பார்த்தவர், அவரும் விகாஸ் இன்ஜினை தயாரித்தார். என்ன, அதுவும் கிரையாஜெனிக் ஃபார்ம், சாலிட் லிக்விட் அடுத்து கிரையாஜெனிக் ஃபார்மில் அது வந்து தயாரித்து அதுக்கப்புறம் நம்ம லேண்டர்ஸ் இப்போ தர இறங்குற லேண்டர்ஸ் சேட்டலைட்டுக்கு எல்லாமே அந்த விகாஸ் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த விகாஸுங்கிற பேர் கூட எங்கேருந்து வந்தது? விக்ரம் சாராபாய் அப்படின்னு சொல்லி வந்தது. ஓகேங்களா? ஸோ எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும்? ஈவன் நான் இப்போ 2021ஆம் ஆண்டில் ராக்கெட்ரின்னு ஒரு திரைப்படம் பார்த்ததை வச்சு தான் நானே சொல்கிறேன். 2021, 22 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2022 டைமில் வந்த படம். அந்த படம் வந்து 6 மாதவன் நம்ம மேடி எடுக்காமல் இருந்திருந்தா எனக்குமே அந்த மனுஷனை தெரிஞ்சிருக்காது. நம்பி நாராயணன் சாரை எனக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுதான் அவங்களுக்கு கிடைச்சது டிலேடு சக்ஸஸ். ஆனால் அவரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான், ஆனால் பெருசாக யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ரைட்? அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஆனால் இன்னொரு டார்க் ரியாலிட்டியை சொல்கிறேன். 2 பர்சன் ஃபேவரட்டிசம் அடிப்படையாக வச்சு
ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அந்த வெற்றி அவனோடதே கிடையாது, அவன் உழைப்புல வந்ததே கிடையாது. அது இன்னொருத்தன் போட்ட, எப்படி சொல்றது, இன்னொருத்தன் கொடுக்குற அந்த இது தர்மம், தர்மம் மாதிரி. ஓகேங்களா? தன்னோட உழைப்புல தானே தோத்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு தன்னோட விடாமுயற்சியால ஒரு விஷயத்த அடையிறான் அப்படின்னா அது வந்து கடவுள் கொடுக்குற பரிசு, அதாவது உயர்ந்த ஒரு இடத்துல இருந்து கொடுக்குற பரிசு வெற்றிங்கிறது. அப்ப அந்த வெற்றிங்கிறது அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒண்ணுமே அவன் கண்ணுக்கு பெருசா தெரியாது. ஆனா முழுக்க முழுக்க இன்னொருத்தவங்களோட விருப்பம், ஃபேவரட்டிசம், அதிர்ஷ்டம், அந்த மாதிரி போறது, பிறரோட உழைப்பை எடுத்து அதை மூலதனமாக்கி அதுல என்னோட சக்சஸை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான வெற்றி அல்ல. ஓகேங்களா? நியாயமான வெற்றியும் அல்ல. ஆனா இந்த உலகம் என்ன சொல்லுது? நியாயமான வெற்றிங்கிறத அதை தான் மீன் பண்ணுது. ஸோ இதை எப்போ சில பேர் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா தாமதமாக கிடைக்கிற அங்கீகாரத்துக்கு வந்து இப்போல்லாம் மதிப்பே கிடையாது. ஆனால் இப்போ என்னமோ திடீர்னு தாமதமான அங்கீகாரத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ நடைமுறையில் இருக்கிற சில விஷயங்கள் சில ஏமாற்றங்களை தர்றதுனால என்னவோ. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபைன். இதுதான் மக்களே, டிலைட் சக்ஸஸ்க்கும் துரிதமான வெற்றிக்கும், டிலேடு சக்ஸஸ் தாமதமான வெற்றிக்கும் உள்ள விஷயங்கள் இதுதான். இதை தாண்டி இன்னொன்று சொல்கிறேன் திரும்பியும். அகெயின் ஐ கம்மிங் டு த பாயிண்ட். தோல்வி அப்படிங்கிறது வந்து வெற்றியின் முதற்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதான், இன்னொருத்தன் ஜெயிக்கிறதுக்கு நாம் தோற்று தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப இன்னொருத்தனோட வெற்றிக்கு நம்ம தோல்வி தான் முதல் அடி, முதல் படிங்கிறதோட முதல் அடி. ஓகேங்களா? அதனால் இது எப்பயுமே இந்த தோத்துட்டா அப்படியே சோர்ந்துடணும் அப்படிலாம் கிடையாது. அவன் அந்த டைமில் அவனுக்கு அந்த டைமிங் கிடச்சிச்சு, ஜெயிச்சிட்டான். நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்போம். அதுக்காக கடினமாக உழைக்கணும். இன்னொருத்தனோட உழைப்பை மட்டும் எடுத்துக்கக்கூடாது. இன்னொருத்தனோட உழைப்பு எடுத்து அது என்னோட உழைப்புன்னு சொல்லி மார்த்தட்டிக்காமல் நம்மளோட உழைப்பிலே ஜெயிச்சதா இருக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா நம்மளோட உழைப்பில் தோத்ததாக இருக்கணும். இன்னொருத்தனோட உழைப்பில் நீ ஜெயிச்சா அது இன்னொருத்தன் கொடுத்த பிச்சை. அது என் உழைப்பில் நான் தோத்துட்டேன்னா என்னோட உயர்வுக்கு கிடைக்கிற சன்மானம் அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிட்டு, அண்ட் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன். பட் வந்து அது கரெக்டாக இந்த இடத்துல சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் அதை கரெக்டாக ஒரு டைமில் சொல்லுவேன். ஓகேங்களா? எஸ், ஓகே, ஃபைன். இவ்வளோ தான் மக்களே. ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது ரீட்டைன் பண்ணுறது ரொம்ப, அதை ரீட்டைன் பண்ணி அதை அப்படியே சஸ்டைனபிளாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு திறமை. அது இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் அவ்வளோ லாங் டைமாக அந்த சக்ஸஸை பார்த்ததுக்கப்புறம் திரும்பியும் நான் வந்து பழைய பொசிஷனுக்கு வந்து நிற்பேன் அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு ஏமாளி மாதிரி இருக்க வேண்டாம். அதையும் சஸ்டைனபிளாக வச்சுக்கிறதுக்கான வழியை நம்ம வந்து உருவாக்கிக்கணும். அதே சமயத்தில் அடுத்தவங்க ஜெயிச்சாங்கன்னா அவன்கிட்ட இருக்கிற அறியாமையை பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அவன்கிட்ட இருக்கிற அந்த இன்னசென்ஸை பயன்படுத்தி அதில் வந்து தனக்குன்னு ஒரு இதை யூஸ் பண்ணிக்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர். ஓகேங்களா? ஸோ அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து தோல்வியோட வலி, தோல்வி இதை இந்த சொல்லிடுறேன் இதையே நான் கரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ தான் கரெக்டாக வந்துருச்சு. தோக்குறது வேற, தோற்கடிக்கப்படுறது வேற. ஓகேங்களா? தோக்குறதுனா ஒரு விஷயத்தில் அவன் முயற்சி பண்ணி அதில் அவனா தோத்தா அது தோல்வி. அவன் ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்டாகவே இருப்பான். இன்ஃபேக்ட் அவன் தான் அந்த ஜெயிக்கிறவனாகவே இருப்பான். ஆனால் எல்லாரும் அவனோட வெற்றியை ஏற்றுக்க முடியாத ஒரு சிலர் அவனை வந்து அவனோட அறியாமையை வச்சு அவனை தோக்கடிச்சிருவாங்க எல்லாருமா சேர்ந்து. அது மாதிரியான சில தோல்விகள் நம்ம ஒரு சில ரியாலிட்டி ஷோஸில் பார்க்குறோம். ஓகேங்களா? ரியாலிட்டிலையும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ விழித்திரு நண்பா. உன்னோடைய தோல்வி உனக்கானதாக இருக்கணும், உன்னோடையதாக இருக்கணும். உன்னோட வெற்றி உன்னோடையதாக இருக்கணும். இன்னொருத்தவங்க ஒன்று தோக்கடிச்சு இன்னொருத்தவங்களால தோற்கடிக்கப்படுறது வேற, இன்னொருத்தவங்களை தோக்கடிக்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? அதனால சக்ஸஸ் அடையணும்னா உன்னோட தோல்வியை நீ மூலதனமாக வச்சுக்கணும். டிலைட் சக்ஸஸை நீ அடையணும் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட வெற்றியை நீ வந்து இன்னொருத்தவங்களுடைய அங்கீகாரத்தை வச்சு தான் நீ ஜெயிக்க முடியும். டிலைடு சக்ஸஸ்ங்கிறது உன்னோட தோல்வி தான் உன்னோட மூலதனமாக இருக்கும். ஓகேவா? கரெக்டாக சொல்லியிருக்கேனான்னு தெரியல, பட் வந்து புரியும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே, இத்துடன் வீடியோவை நிறைவு பண்ணிக்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். சைனிங் ஆஃப் பேக் ஆன் ஆஃபிஷியல். நன்றி, வணக்கம்.
அதாவது என்னன்னாக்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது யாராவது உங்களை ரொம்ப அப்படியே தூத்தி உங்களை இது பண்ணுறாங்களோ, டீமோட்டிவேட் பண்ணுறாங்களோ, டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களோ, ஒருத்தவங்க உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னா அவங்கள நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணால் ரிவெஞ்ச் எடுத்துடலாம் அப்படிங்குவாங்க. சக்ஸஸ், ஏன்னா சக்ஸஸ்ங்கிறது தான் பெஸ்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, தோல்விங்கிறது வந்து இறுதியானது அல்ல. அதேமாரி வெற்றிங்கிறதும் இறுதியான விஷயம் கிடையாது. தோத்தா எல்லாமே முடிஞ்சது தான் அர்த்தம் கிடையாது. அதேமாரி வெற்றி தான் உங்களோட கடைசி இலக்கு அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது தான் ஆரோக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்.